அரசு அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னை காசிமேடு விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் காசிமேடு மக்கள் ஏன் மீன்பிடிக்க செல்லவில்லை? இன்று பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான உடன்பாடு ஏற்பட்டது? எதனைத் தொடர்ந்து அவர்கள் மீன்பிடிக்க போயிருக்கிறார்கள்? மணிமாறன், 62 நாட்களுக்கு பிறகு மீன்பிடி தடைகாலங்கள் முடிந்து தற்போது விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய 2 நாட்கள் முன்பாக கடலுக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் காசிமேடு மீன்பிடி சந்தையில் சற்று மீனவர்கள் மத்தியில் சரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் புழக்கத்திற்கு இருக்கக்கூடிய மீன்பிடி சந்தையில் மீன்பிடித்து சந்தையில் வைத்து தற்போது விற்பனை செய்யக்கூடிய இடம் அந்த இடம்தான். அந்த இடத்திலிருந்து திரும்பி தற்போது அரசு சார்பாக 100 கோடி செலவில் மீன்பிடி சந்தை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மீன்களை உலர்த்துவதற்கும் ஐஸ் பட்டி வைப்பதற்கும் மீன மக்கள் தங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் பிரதானமாக இடங்கள் அமைக்கப்பட்டு விற்பனைக்காக மிக 100 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு கொஞ்சம் சற்று சிரமம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அங்கு அவங்க ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து அந்த இடத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு கடைகள் அமைக்கப்பட்டு எளிதாக அந்த மீனை வாங்கி விற்பனை செய்வதற்கு அவங்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறது. இங்கு வருவதற்கு சற்று சிரமம் எடுக்கிறது. ஏனென்றால் இங்கிருந்து அங்கு விசைப்படகு மூலமாக அப்புறம் கட்டுமரத்தில் ஏற்றி அப்புறம் விற்பனை செய்வது சற்று சிரமம் இருப்பது என்று அவர் பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த வரக்கூடிய காலங்களில் மீன்பிடி தடை காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் முடிந்து 62 நாட்களுக்கு பிறகு விசைப்படகு மீனவர்கள் சற்று கடலுக்கு போகாமல் இருந்தனர். தற்போது கோர்ட்டில் இந்த புதிய மீன்பிடி சந்தையில் விற்பனை செய்வதற்கு நாங்கள் மாட்டோம் என்று அவர்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் இது விசைப்படகு உரிமையாளர் சங்கம் கலந்த ஆலோசனை பெற்று, அதாவது மீனவத்துறை ஆணையர் அலுவலகம் மற்றும் அமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். அதன்படி 3 தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது பேச்சுவார்த்தை இன்று மதியம் 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு பேச்சுவார்த்தை சுமூக ஏற்பாடு ஏற்பட்டு புதிய கட்டிடத்திலேயே விற்பனை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு விசைப்படகு சங்கம் முழு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கிறது. மணிமாறன்.